இருக்கீங்க தானே? வேத புஸ்தகத்தில் இவங்களுக்காக இந்த நாளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த சமயம் ஆவியானவர் திருவுளம் பற்றின ஒரு வேத வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்களை பார்த்து ஆண்டு சொல்றார், என் மகனே மகளே, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதிக்குது, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நீங்கள் விரும்புகிற மாதிரி இல்லை. சில பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது. இந்த ஒரு காரியம் சரியானா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு வேதனை இருக்குது. அதனால குடும்பத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு பாரம், ஒரு முழுமையை பார்க்க முடியலைன்னு சொல்லி ஆண்டு சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உன் வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள காணப்படுகிற எல்லாவற்றையும் நீக்கி நான் புதிதாக்கி தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வேலையில் இதே பிரச்சனைங்க, மேல் அதிகாரி நெருக்கிட்டே இருக்காரு, லீடராக இருக்கிறவங்க உபத்திரப்படுத்துகிறாங்க, உடன் வேலை செய்கிறவங்க பொறாமையினால் என்னென்னவோ செய்கிறாங்க, ஒரு வேலையில் ஒரு நிம்மதியாக இருக்க முடியலை. அந்த மாதிரி கலங்குறீங்களா? இப்படியானால் நல்லாயிருக்கும், அல்லது இப்படி ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? அன்று சொல்லுகிறார், நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிற வேலை செய்கிற இடத்துல எல்லாவற்றையும் புதிதாக்கி தருவார்.